அடுத்தவர்களுடைய பார்வையுடைய அங்கீகாரத்துக்காக நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் இந்த உலகத்துடைய அங்கீகாரம் என்று ஒன்று தேவையெல்லாம் கிடையாது. எல்லோரும் ஒத்துப்போணுங்கிறது உண்மைதான். ஆனால் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் நம்ம உலகத்துடைய அங்கீகாரத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லாமல் இல்லை. அவங்கக்கிட்ட ஒவ்வொரு பவர் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் தே ஆர் பவர்லெஸ்னோ, அவங்ககிட்ட வேறு பலம் இருக்குது. மனிதன் எல்லோரும் ஒரே மாதிரி ஈக்குவல் நான் நம்புவேன். அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல அது வேறு மாதிரி கொடுத்துருப்பான். ஒருத்தருங்க பேசுகிறதுக்கு ஆற்றல் இருக்குது, அவங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட ஆற்றல் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க துடித்து கொண்டு முன்னால் வந்து அதை செய்கிறது எங்கே தெரியுமா? உடல் பலம் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய ஆத்ம பலம் ரொம்ப பெருசு. அந்த ஆத்ம பலம் ஒரு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கொடுக்குறது. அவங்க தே ஆர் ட்ரைங் டு கம்யூனிகேட். அவங்களோட எல்லா பாடி லாங்குவேஜுமே தே ஆர் ட்ரைங் டு கம்யூனிகேட். எஸ் ஐ கேன் டூ இட், என்னை விடு, நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சிருவேன், என்னால் முடியும், எனக்கு இந்த இடம் வேணாம், எனக்கு பிடிக்கலன்னு தன்னுடைய கருத்துக்களை ஏதோ ஒரு வகையில் நம்மோட அவங்க கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ மட்டும்தான். சிரமங்களை கடந்து நீங்கள் அவர்களுடைய உலகத்திற்குள்ளே போங்க. நமக்கு மனசுக்குள்ளே இருக்கிற 2 கவலை தான். அடுத்தவன் என் பிள்ளையை வேறு மாதிரி பார்க்குறான், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா பிள்ளைகள் நமக்கு சொல்லித் தருகிற பாடம், நீ யாரை பற்றி கவலைப்படாத, நாம் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறது தான். 2வது, இந்த பிள்ளைகள் என்ன ஆகுமோ. எனக்கு இந்த சமூகத்தின் மேல் நம்பிக்கை இருக்குது, நீங்களும் அந்த நம்பிக்கையோடு இருங்கள். இன்னும் சொல்லப்போனால் சற்று பொருளாதார ரீதியாக பலம் பொருந்தியவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த மாதிரி பிள்ளைகளை வச்சு கையாள்வது சிரமமாக இருக்கிறது. வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனவங்களெல்லாம் கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்களுடைய தெரிஞ்சவங்களே கூட அப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒரு சமூகம் வளருகிற போது, அது நல்ல இதயத்தோடு வளர்கிற போது அவர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து அழைத்து செல்ல வேண்டும் என்று தான் ஆசைப்படுவாங்க. அதனால் எனக்கு நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. கஷ்டப்பட்டு படித்து மேலே வரக்கூடிய இந்த பிள்ளைகளெல்லாம் இவர்களை கைகோர்த்து கொண்டு அழைத்து செல்வார்கள். அவர்களை வித்தியாசமானவர்களாக பார்க்க மாட்டார்கள். உங்கள் தலைமுறை போன்றவர்களாக அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள். இவர்களோடு சேர்ந்து இணக்கமாக, ஈக்குவலாக they will treat them. You don't worry about these people. மனிதனை பார்த்துக்கொள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள், கவலைப்படாது. ஆறுதல் இல்லை, நம்பிக்கை தான். ஆறுதல் இல்லை, நம்பிக்கை தான். 30 வருஷத்துக்கு முன்னால் இது இப்படி இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னால் இது இப்படி இல்லை. ஒருவேளை இவங்க 2 பேரும் கேட்டிங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட முடியும். 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக, 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக இவர்கள் குறித்த பார்வை எப்படி இருந்தது, இவர்களுடைய எதிர்காலம் குறித்த நம்பிக்கை எப்படி இருந்தது, இன்றைக்கி அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நேரடியாக கண்டவர்கள் அல்லது இவர்களோடு பணி செய்கிறவர்கள், இந்த டீச்சர்ஸ், உங்களுக்கே கூட அந்த மாற்றங்களை நீங்கள் கவனித்திருக்கலாம். இப்போ நமக்கு உள்ளுக்குள்ளே என்னன்னா ஒரு சின்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. நாம் செஞ்ச பாவமோ முன் ஜென்ம வினையோ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குறான் கடவுள், இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இங்கே கொடுத்துருக்குறான். உங்களால் தான் இந்த மாதிரி பிள்ளைய கையாள முடியுங்கிற நம்பிக்கையில் தான் இந்த பிள்ளைய அவன் உங்ககிட்ட கொடுத்துருக்கான். சரிதானே? ஏன்டா எனக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்குறேன்னு கடவுள்கிட்ட போய் கொடுக்குறப்ப கடவுள் பரிசோதனை செய்கிறான் உங்களை, அப்படி தான் சொல்லுவாங்க, இல்லையா? அந்த கெப்பாசிட்டி உனக்கு இருக்கா? சும்மா தூக்கி உன்னை கொடுத்துட முடியுமா? ஒரு பொக்கிஷத்தை உன் கையில் நான் கொடுக்குறேன், எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட், ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு ஆள், அவனை உங்கள் கையில் கொடுக்குறேன்னா அதை பார்த்துக்கிற கெப்பாசிட்டி உனக்கு இருக்குங்கிறதுனால தான் உன்கிட்ட கொடுக்குறேன். எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் கையில் கொடுத்துட்டு போயிருப்பேன், இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு வேலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் செய்வதற்கென்று ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணியை செய்வதற்கான தெம்பும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்புங்க. அடுத்தவர்கள் எவ்வளோ உங்களை டிஸ்கரேஜ் பண்ணாலும் நீங்கள் அதை நம்பிக்கிட்டே இருக்கணும். உங்கள் பலம் அப்படி இருக்கிற காரணத்தினால்தான் அப்படியான ஒரு குழந்தை உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எந்த வகையிலும் வேறுபட்டவர்கள் அல்ல. அவர்களுடைய உடல் மொழியும் சொல் மொழியும் வேறு, இவ்வளவுதான் வித்தியாசம். இது இட்ஸ் நாட் அ டிசீஸ் அட் ஆல். இது ஒரு குறைபாடு மட்டுமே அப்படின்னு தான் அறிவியலே சொல்லுகிறது. ஆக அவர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அந்த ஆன்ம பலம் தான். தட்ஸ் அ ஸ்ட்ரெங்க் தட் வி நீட் டு லேர்ன் ஃப்ரம் தம். அவங்கள்ட்ட நீங்கள் அப்படியே கிராப் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கிறது அந்த முக்கியமான ஸ்ட்ரென்த் தான். டே டு டே இப்போ நம்ம சொல்லல ஈஸியாக கேட்குறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆனால் டே டு டே ஹேண்டில் பண்ணுற பட்சா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு, நான் எதுவும் தவறு செய்தலாம், என் பிள்ளை என்ன தவறு செய்தது அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்பாதே. உலகம் முழுக்க வெவ்வேறு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள், எல்லோரும் ஒரே மாதிரியானவர்கள்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். இப்போது ஒரு 2 டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் நெஞ்சுவலி டாக்டர், ஒரு வயிற்று வலி டாக்டர். ஓகே, 2 பேருமே டாக்டர் தான். ஆனால் இந்த வயிற்று வலி டாக்டருக்கு நெஞ்சுவலி டாக்டர் வந்தால் இவர் யார்? அவரும் பேஷண்ட் தான். நெஞ்சுவலி டாக்டர் முன்னால் போயிட்டு, டாக்டர் நான் வயிற்று வலி டாக்டர், ஆனால் எனக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு டாக்டர்னு நெஞ்சுவலி டாக்டர்கிட்ட பேஷண்ட்டாக மாதிரி தான் உட்காந்தாகணும். அவர் ஏதோ மருந்து கொடுக்குறாரு, மறுநாள் சரியாக இல்லைச்சு. மறுநாள் வயிற்று வலி டாக்டரு அங்கேருந்து போயிட்டு நெஞ்சு வலி டாக்டர்கிட்ட சொல்லுவார், எனக்கு வயிற்று வலி டாக்டர் தானே மாறி சொல்கிற பாருங்க, அதுவே குழப்பமாக இருக்குது. இப்போது நெஞ்சு வலி டாக்டருக்கு வயிற்று வலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நெஞ்சை விட வயிறு சின்னது, அது நெஞ்சு தான் ரொம்ப கஷ்டம், அப்படிலாம் கிடையாது. அவர் வயிற்று வலி டாக்டர்கிட்ட போக வேண்டியதான். ஒரு நாளைக்கு டாக்டராக இருக்கவர் இன்னொரு நாளைக்கு பேஷண்ட்டாக இருப்பார், இன்னொரு நாளைக்கு பேஷண்ட்டாக இருக்கவர் இன்னொரு நாளைக்கு டாக்டராக இருப்பார். இன்றைக்கி இப்படி பார்க்கப்படுகிற பிள்ளைகள் நாளைக்கு கொண்டாடப்படுவார்கள், அவ்வளவுதான். போங்க, லைஃப் ரொம்ப சின்னது தான். எல்லா மனுஷனை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம வாழ முடியாது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி எதுக்கெல்லாம் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். எல்லார் கையிலையும் ஒரே மாதிரி எனர்ஜி தான் இருக்குது, இல்லையா? எல்லாருக்கிட்டே ஒரே மாதிரியான எனர்ஜி இருக்குது. அவர்கள் வாழுகிற துறை, அவர்களுடைய செயல்பாடுகள் அதை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடலாம். ஒரு பைலட்டு எப்படி வாகனம் ஓட்டுறாருன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இருக்குது, மேலே அந்தராப்பில் பறக்குது, டயரு கூட இல்லை, அது உள்ளே போயிடுது, வெறும் ரெக்கையில் போகுது, எப்படா பறக்குது
எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்கிட்ட சில பேர் வந்து கேட்பாங்க, நீ எப்படி இப்படி பேசுகிற அப்படிம்பாங்க. எப்படி இந்த பைலட் வண்டி ஓட்டுறாருன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், அது மாதிரி பைலட்டுக்கு என்ன பார்க்கல ஆச்சரியமாக இருக்கும். சரி, பைலட் எப்படா அந்த ஃப்ளைட்டை ஓட்டுறான்னு ரொம்ப நாள் ஆச்சரியப்பட்டு இருந்தேன். நான் நினச்சேன் அவங்க ஏதோ ஸ்டேரிங்கை பிடிச்சி இப்படி வளர்ப்பாங்க, இப்படி போவாங்க போல் இருக்கு அப்படின்னு நினச்சா, ஒரு நாள் ஒரு பெரிய சர்வதேச விமானத்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப நான் ஏறும்போது ஒரு பைலட் ஏறினார். ஃபஸ்ட்டு அவர் போனார். அவர் கேட்டப்போ ஒரு பைலட் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த பைலட்லாம் அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஸ்டைலாக இருப்பாங்க. அவங்க வேலை மேலே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், எப்படி பறக்கிறானுங்க, ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்புறம் பார்த்தேன், நான் உட்காந்துருக்கேன், பார்த்தா அந்த பைலட் அங்கே நின்று பேசிட்டு இருந்தார் ஒருத்தர் கூட. என்ன இவர் இங்கே நிற்கிறார், அப்போ எப்படி ஃப்ளைட் ஓடுது அப்படின்னு பார்த்தா, அப்புறம் அவரோட நான் பேசினப்போ சொல்லாரு, இல்லை நான் ஆட்டோ பைலட்டில் போட்டு வந்துட்டேனாரு. பைலட்டே இல்லாமல் ஓடுது ஃப்ளைட்டு. நான் நினச்சேன் அந்த ஆள் பிடிச்சி இவன் வளர்ச்சிக்கிட்டு காப்பிலேன்னு. கடைசியில் பார்த்தா சுவிட்ச் அமைக்கிட்டு அவன் இங்கே வந்து உட்காந்துருக்கான். எனக்கு அதுக்கப்புறம் பயம் வந்துருச்சு, டிரைவர் இல்லாமல் வண்டி எப்படா ஓடுது அப்படிங்கிற மாதிரி. இந்த உலகத்தில் உங்களுக்கு தொடர்பில்லாத விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாக தெரியலாம். அவர்கள் செய்வது போல் நம்மால் செய்துவிட முடியாதுன்னு சொல்லலாம். எவ்ரிபடிஸ் மாஸ்டர் இன் அ சப்ஜெக்ட், ரைட்டா? அன்னைய தேதிக்கு அந்த பைலட் பெரியாள், அங்கே உட்காந்துருக்கவன் சின்னால். ஒருவேளை ஃப்ளைட்டை தரையிறக்கிறதுல பிரச்சனை வந்து தரையிறக்கின பிறகு உடனடியாக ஏதோ ஒன்று செய்யணும்னா உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு இன்ஜினியர் பெஸ்ட்டால். பைலட் கண்ட்ரோலில் ஃப்ளைட் இருந்தாலும் திடீர்னு ஒருத்தர் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு படுத்தானா பக்கத்தில் இருக்க டாக்டர் பெரியாள், சரியா? யாரோ ஒருத்தருக்கு திடீர்னு ஏதோ ஒன்று பண்ணுச்சுன்னா ஓடி வந்து தண்ணி கொடுக்கக்கூடிய அந்த பணிப்பெண் பெரியாள். யாரும் இங்கே சின்ன ஆள் கிடையாது, யாரும் பெரிய ஆள் கிடையாது, எல்லாரும் ஒன்று தான். எல்லார்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது.